வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 நவம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி ரிஷப ராசிக்கான பலன்கள். இந்த நவம்பர் மாத கிரக அமைப்புகள் ரொம்பவுமே விசேஷமான முறையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதம் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா நவபஞ்சம யோக அமைப்புகளில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது ஒரு கிரகத்திற்கு 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்துலையோ இன்னொரு கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பை நவபஞ்சம யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அமைப்பானது இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ராகு கேதுவை தவிர்த்து மற்ற 7 கிரகங்களுக்குமே இந்த அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது செவ்வாய் விருச்சிக ராசியில் ஆட்சி பெறுது, சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெறுது. இன்னும் கூடுதல் சிறப்பாக குரு அதிசார கதியில் உச்சம் பெறுது. சனி மீன ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுது. இப்படி ஏறக்குறைய எல்லா கிரகங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி சஞ்சாரம் செய்யுது. கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதமானது ஒரு விசேஷமான மாதமாக அமையும். எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய நிலைகளுக்கு ஏற்ப ஒரு நல்ல விஷயங்களை கண்கூடாக பார்க்கலாம். கடந்த ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் ரொம்பவுமே முரண்பட்ட நிலைகளில் செயல்பட்டு வந்தது. அதனால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் போன்ற விஷயங்களை எல்லா ராசிகளுமே அனுபவிச்சுட்டு தான் வந்துடும். ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை இந்த காலகட்டங்கள் இருந்தது. அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த ஒரு நவம்பர் டிசம்பர் மாத காலம் அப்படிங்கிறது இருந்துட்டு வரும். பட் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அப்படி சில ராசிகளுக்கு இது ஒரு விபரீத யோகங்களை ஏற்படுத்தும். விபரீத யோகம்ங்கிறது ஒன்றும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். பட் இருந்தாலும் அதுக்குள்ளேயே டம்ப் ஆகி இருக்காமல் அடுத்த ஒரு நிலைகளுக்கு முன்னேறி போகக்கூடிய அமைப்புகளை இது கொடுக்கும். அதுதான் விபரீத யோகம். அப்படி ஒரு சில ராசிகளுக்கு அந்தந்த கிரக நிலைகளின் தன்மைகளுக்கு ஏற்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டு. பட் பொதுவான வகையில் இது பெரும்பாலும் நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை தான் இந்த மாதம் முழுவதுமே இருந்துட்டு வருது. அண்ட் வானியல் ரீதியாக இயற்கை மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீரியத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதமெல்லாம் மழைகளுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நவம்பர் டிசம்பர் வந்துச்சு அப்படின்னாலே இந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களால் வருடம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பரில் நல்ல மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க. ஸோ இந்த நீர் சம்பந்தப்பட்ட இயற்கை மாற்றங்கள் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. தவிர இந்த மாத கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்த்தோம்னா 6, 7ஆம் இடங்களே பெரும்பாலும் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான அமைப்பு தான். பொதுவாக 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்களை தான் செய்யும். இங்கே ராசி அதிபதியே 6ஆம் இடத்துல இருக்காங்க, ஆனால் ஆட்சி நிலையிலிருந்து செயல்படுறாங்க. அப்படிங்கும்போது இதை முழுவதுமாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட முடியாது. தவிர ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு அதனுடைய பார்வை ராசி அதிபதி மற்றும் மாத கிரகங்களுக்கு கிடைக்கப்பெறுது. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும். எதுலேயும் அவசரப்படாதீங்க. கோபதாபங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிங்க. இந்த ஒரு விஷயங்களை தான் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெருசாக குற்றம் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க, முழுக்க காரியவாதிகளாகவே இருப்பாங்க. எப்போவுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களே சிந்தனைகள் அதிகரிக்கும். மத்திய வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காசுபண சமாச்சாரங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க. பொருளாதார தேவைகளை குறித்து அதிக திட்டங்கள் வகுக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவாங்க. நண்பர்களோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போகிறது, கேளிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க இந்த மாதம் வெளி விஷயங்கள், காரியங்கள், மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் அதிக ஆர்வமும் கவனமும் செலுத்தி வருவாங்க. கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட அப்பப்போ வந்துட்டு போகும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுபடுத்தாமல் இருப்பது நல்லது. அதாவது தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத போட்டி பொறாமைகள் போன்ற விஷயங்கள் அப்பப்போ வந்துட்டு போகும். ஸோ அதெல்லாம் பெருசாக கண்டு காணாமல் இருப்பது உங்களுக்கு இந்த மாதம் நன்மைகள் கொடுத்து வரும்.
அதாவது பெரும்பாலும் விளையாட்டுக்காக வம்பிழுக்கக்கூடிய விஷயங்களை அதிகம் பார்ப்பீங்க. ஸோ அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட இருக்கிறவங்களாம் அனுசரித்து போயிட்டீங்கனாலே இந்த மாதம் பெருமளவில் பெருசாக பிரச்சனை எதுவும் பார்க்காம சுமூகமான விஷயங்களை பார்த்துட்டு வரலாம். பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகள் இருக்கும். புதிய விஷயங்கள் காரியங்கள் சாதகமான அமைப்புகளை கொடுக்குது. முயற்சி மெய்வருத கூலி தரும் சொல்லுவாங்க. அந்த நிலைகளை ரிஷபராசிக்காரங்கள் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த நல்ல பலன்களை பார்க்கலாம். சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் அளவான அமைப்புகள் இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. தேவையில்லாத சங்கடங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாகவே வந்து போகும். இது சார்ந்த வழக்குகள் வம்பு சமாச்சாரங்கள் இதெல்லாத்திலும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. பொதுவாக இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய நிலைகளை தான் செயல்பட்டு இருக்கும். அந்த ஒரு விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். பொருட்சேர்க்கைகள் அதிகரிக்கும். ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் திருப்திகரமாகவே உங்களுக்கு அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளை பார்த்து வருவீங்க. நீண்ட நாட்களாக வெளியிருந்து வராமல் இருக்கக்கூடிய வரவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த காசுமன சமாச்சாரங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மன திருப்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ பொருளாதார விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. பர்சனலாக ரிஷபராசிக்காரங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் அதிக ஆர்வம் காட்டி செயல்படுத்திட்டு வருவீங்க. உங்களுடைய பொருளாதார மேம்பாட்டுகளுக்காக சில முக்கிய திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வரவும் செய்வீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் கூட இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். பொது விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகளே இருக்குது. வெளி விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வெளி விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி பெறக்கூடிய வகையிலே எல்லா விஷயங்களும் அமைஞ்சு வரும். இன்னும் முன்னாடி சொன்னால் கூட இருக்கலாம் கொஞ்சம் விளையாட்டுக்காக வம்பு எடுத்துகிட்டு இருப்பாங்க. சில விஷயங்களும் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். மற்றபடி வெளி விஷயங்கள் காரியங்கள் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் எல்லாமே அமைஞ்சு வரும். கூட இருக்கிற எல்லார்கிட்டையும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருந்துட்டீங்க அப்படின்னா பெருசாக தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. ஆன்மீகத்தில் விருப்பமுடையவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். மன திருப்தியான விஷயங்களை கொடுத்து வரும். பிரயாண ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்குது. பிரயாணங்கள் வகையில் சுமூகமான மாற்றங்களை பெற்று வருவீங்க. சிலருக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம். பெரும்பாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளிலே செயல்பட்டு வரும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் விஷயங்களில் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களை பார்த்து வருவீங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காரிய அலைச்சல்கள் தவிர்க்க முடியாதான் இருக்கும். எதையாச்சும் ஒன்று செஞ்சிடணும், பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு தொடர்ந்து ஏதோ ஒரு மோட்டிவோடு செயல்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுங்கிற மாதிரி ஆரம்பமெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் போக 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 நமக்கே சலிப்பு தட்டுதுங்கிற மாதிரி தான் விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும். இது வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு ரிஷபராசிக்காரங்க இந்த காரிய ரீதியான சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களை சமாளித்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதம் அப்படி தான் காரியங்களில் கொஞ்சம் சலிப்பு தட்ட தான் செய்யும். பொறுமை நிதானம் என்பது அதிகமாக தேவைப்படும். பட் இந்த மாதம் வந்து உங்களுடைய ராசிநாதன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ராசிநாதன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய காரியங்களில் பெரிய அளவில் தடை தாமதங்கள் இல்லாமல் ஒரு சுமூகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய ராசிநாதன் கொஞ்சம் பக்கபலமாகவே அமைஞ்சு வரும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாகத்தான் இருக்கும். ஆனால் பெரிய அளவில் நெகட்டிவான விஷயங்கள் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் சீண்டி பார்க்க செய்வாங்க, அவ்வளோதானே தவிர குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஏற்ற இறக்கங்களாக இருந்தாலும் நல்லபடியாகவே பார்த்து வரலாம். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அளவான நிலைகளிலேயே இருக்குது. பெற்றோர்கள் வகையில் கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுபடுத்திக்காதீங்க. உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையில் வந்து அனுசரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணை உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகள் எல்லா விஷயங்களும் போயிட்டு இருக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். அவங்க வகையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் சாதகமான நிலைகளையே பெற்று வரலாம். வாழ்க்கை துணை கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவே இருக்கவும் செய்வாங்க. உங்களுக்கு தேவை இருந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் பிடிவாத குணமும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் குற்றம் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற நிலைகள் தான் எல்லாம் போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அனுசரணையான நிலைகளை எதிர்பார்க்க முடியும். திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே சாதகமாகவே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகளில் செயல்பட்டு இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும். பட் விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு அளவான நிலைகள் தான் இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அழைச்சல் தரக்கூடியதாக இருக்கும். எல்லாமே பார்த்து சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது. குழந்தைகள் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான எல்லா விஷயங்களும் செயல்பட்டு இருப்பாங்க. சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுபடுத்திக்காதீங்க. குழந்தைகளுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப அவங்க வகையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் டென்ஷன்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள்
அளவான அமைப்புகளே இருக்குது. மாணவர்கள் வெளி விஷயங்கள் அதிக ஆர்வம் செலுத்தி வருவாங்க. ஸோ கல்வி வித்தைகளில் கொஞ்சம் கவனக்குறைவுகள் இருக்கலாம். பட் ரொம்ப பாதகமான விஷயங்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது. ஸோ சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் கூட மாணவர்களுக்கும் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்துட்டு வருது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நட்பு வட்டாரங்கள் விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டி வரும் செய்வீங்க. நட்பு வட்டாரங்கள் மூலமாக ஆதாயங்கள் அனுகூலங்களை பார்த்து வருவீங்க. நீண்ட நாள் பார்க்காத நண்பர்களை பார்த்து மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும். உறவினர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். மாதம் முழுவதுமே உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை பார்த்து வருவீங்க. உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல் பாதைகள் வரத்தான் செய்யும். பட் ஆட்சி நிலையில் செயல்படுறதுனால அது பெரிய அளவில் தொந்தரவுகளை கொடுக்காது. உடல் அலைச்சல்கள் சோம்பல்கள் போன்ற விஷயங்கள் அப்படி சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்திட்டு இருக்கும். ஸோ சின்ன சின்ன உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான அமைப்புகள் தான். சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் அமையலாம். புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். வேலை விஷயங்களில் ரொம்பவுமே சிறப்பாக செயல்பட்டு வருவீங்க. உங்களுக்கான அங்கீகாரங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று வருவீங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் கொடுக்கக்கூடிய வகையில் செயல்பட்டு வரும். சமீப காலங்களில் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடங்களையும் தேவையில்லாத தொந்தரவுகளையும் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சங்கடங்களுக்கெல்லாம் சில நல்ல தீர்வுகளை உங்களுடைய முயற்சிகள் மூலமாக பார்த்து வருவீங்க. பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகளிலே இருக்குது. ஸோ ஒரு ஆள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய டென்ஷனையும் பதட்டத்தையும் மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கங்க. மற்றபடி எல்லா விஷயங்களுமே உங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஒரு சாதகமான விஷயங்களையே பார்த்து வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.